السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவோம். ஏனென்றால் மிகச்சிறந்த ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ரின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே 4 விடயங்களை அல்லாஹ்விடத்திலே இந்த ஒரு திக்ரிலே நாம் கேட்கின்றோம். அதாவது செல்வ செழிப்பை நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த திக்ரின் மூலமாக கேட்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கின்றோம். அதே போன்று இந்த திக்ரிலே நாம் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கின்றோம். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ர். இதனை நாம் அதிகமாக ஓதுவோம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த அற்புதமான சிறந்த திக்ரை நாம் ஓதுவோம். இந்த திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம். இந்த நேரத்திலே நாம் அதிகமாக திக்ருகளிலும் துஆக்களிலும் ஈடுபடுவோம். ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். இந்த நேரத்திலே நாம் திக்ருகளோடு துஆக்களோடு அன்றைய நாளை ஆரம்பித்தால் நிச்சயமாக அன்றைய நாள் பரக்கத் பொருந்திய நாளாக இருக்கும். கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான். சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் அதனை மாற்றுவான். ஏனென்றால் நாம் திக்ருகளோடும் துஆக்களோடும் அன்றைய நாளை ஆரம்பித்திருக்கின்றோம். ஷைத்தான் நம்மின் பக்கம் நெருங்க மாட்டான். நாம் அல்லாஹ்வினுடைய திக்ருகளையும் துஆக்களையும் ஓதி நாம் அன்றைய நாளை ஆரம்பித்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் பொழுதும் அதே போன்று அன்றைய நாள் முடிவடையும் பொழுது, அதாவது நாம் தூங்கும் பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திக்ருகளையும் துஆக்களையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எல்லா விடயங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயங்களினுடைய நலவை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற மாதிரியான திக்ருகளையும் துஆக்களையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த ஒரு திக்ர் போதும், மிகச்சிறந்த ஒரு திக்ர். நாம் இதனை ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம். ஏனென்றால் ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு திக்ர். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்திடு. வர்ஹம்னி, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு வழங்கு. அதே போன்று வஆஃபினி, எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திடு. வர்சுக்னி, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளித்திடு என்று பொருள்படக்கூடிய இந்த மிகச்சிறந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். இதனுடைய நன்மையை பெற்ற கூட்டத்தில் வல்ல நாயனம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.